இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் ஒரு நெக் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீஹோல் நெக் டிசைன் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இதில் வந்து 2 விதமான கான்ட்ராஸ்ட் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ பேக் பார்ட்டோட உயரம் அகலம் என்னென்ன நமக்கு எப்படி வைப்போமோ சேம் அதே மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து நான் பேப்பர் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஃபோல்டடு பக்கம் எடுக்கலை. ஸோ ஒரு பீஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இது வந்து போட் நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். போட் நெக்குக்கு 7 இன்ச்சு, போட் நெக்கோட 7 இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்து ஷோல்டர் அளவு, ஃபுல் ஷோல்டர் அளவு வச்சுருக்கேன். ஆம் ஹோல் உயரம்லாம் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து வந்து 4.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் கழுத்தை வந்து கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட ரெடி அளவு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் 7 இன்ச்சு தான் கழுத்தோட பின் உயரம் போடுவேன். ஸோ அதனால் 7 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மேலே போட் நெக்கு ஷேப் மாதிரி ஒன்று வரும், அது வந்து 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு, அது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் கழுத்து வந்து 8 9 இன்ச்சு லோவாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். நான் 7 இன்ச்சு தான் வியர் பண்ணுவேங்கிறனால நான் 2.5 3ங்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் நம்ம வைக்கிற டிசைனும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த 2.5 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 3 இன்ச்சுக்கு கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச்சுங்கிறது நீங்கள் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இந்த மாதிரி உங்களோட விருப்பம் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் நெக்கு போடுற லோவை பொறுத்து. சரிங்களா? கம்மியாக போடுவீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பாக்ஸாக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு போட் நெக் ஷேப்பில் வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ போட் நெக்கில் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ போட் நெக் ஷேப்பில் மேலே இருக்கிற அந்த 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த நடுவில் அந்த 1 இன்ச்சு விட்டுருந்தாலும் அதில் வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஆம் ஹோல் சைடு ஒரு மார்க் பண்ணணும். அதுக்கு ஷோல்டர்லேருந்து பின் உயரம் எடுத்து நான் வச்சுட்டு அங்கேருந்து ஆம் ஹோலுக்கு கீழே வந்து நான் ஒரு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இந்த இறக்கமும் உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதில் 9 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா அந்த 9 இன்ச்சுலேருந்து இந்த கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் ஒரு கர்வ் லைன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக நீட்டாக வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக எடுத்தோடனே மெட்டீரியலில் வந்து கட் பண்ணிடாதீங்க, நமக்கு சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ கீழே போட்டிருக்க அந்த பாக்ஸில் நான் இப்படி ஒரு ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த ஷேப் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட் ஷேப்பாக வேறு நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை ரவுண்ட் நெக்கு யூ மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் நெக்கு லோவை பொறுத்து இந்த டிசைன் தான் எனக்கு செட் ஆனிச்சு. ஸோ அதனால் கீழே இறக்கமும் நான் இந்த அளவு தான் வைக்க முடியும், அதனால் வச்சுருக்கேன். நீங்கள் கீழே இறக்கம் நிறையா போடுவீங்க அப்படின்னா நல்லா வந்து யூ நெக் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதிலே டைமண்ட் நெக்கு எதுவாக வேணாலும் நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். அந்த கீழே ஒரு ஷேப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பேப்பரில் வந்து இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ இந்த கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி அளவில் தான் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து எல்லாமே வந்து நான் தச்சு திருப்ப போகிறேன். நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த நெக்கில் வந்து கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு கீழே அந்த கிளாத்தை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்பை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்கிற இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஷேப்பு நமக்கு தேவையில்லை, இது நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. கீழே இருக்கிற பீஸும் மேலே இருக்கிற பீஸும் தான் நமக்கு தேவை. ஆம் ஹோல் சைடு ஆம் ஹோலை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்ததுனால இந்த பேப்பரை அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பீஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறத பொறுத்து, இல்லை சேம் கலராக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வந்து கீழே வந்து நான் இந்த கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மெட்டீரியலில் வந்து நான் மடிப்பு பக்கம் எடுத்துகிட்டு இந்த மடிப்பு பக்கத்தையும் நம்ம முதுகு பக்கம் கீழே ஒரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் எடுத்து நான் ஒன்றா வச்சுக்கிறேன். மடிப்பு பக்கத்தில் கிளாத்தில் வந்து எடுத்துக்கணும். பேப்பரில் நான் சிங்கிள் பீஸ் தான் எடுத்திருக்கேன். கிளாத்தில் வந்து மடிப்பு பக்கம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நான் விடுறேன். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போடணும்னு சொன்னேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சு மேலேருந்து ஒரு பீஸ் வேறு, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விடணும். ஸோ இதெல்லாம் இந்த 1/2 இன்ச்சு இந்த சீம் அலவன்ஸ் நம்ம விடலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேக் பார்ட் வந்து துணி வந்து மேலே ஏறிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் கொடுத்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சரியா? இப்போ இந்த பீஸை வச்சு நம்ம இதில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு முதுகோட இறக்கமும் சரி கழுத்தும் சரி எந்த மிஸ்டேக்கும் துணி வந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் கரெக்டாக அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும்.
நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நான் கீழே விட்டுக்கிறேன் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியாது. நம்ம வேஸ்ட்டு பேப்பரில் ஒரு வாட்டி கட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம மெட்டீரியலை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா. இதுக்கு மேலே இருக்கிற பீஸ் வந்து நான் அதுக்கு வேறு கிளாத் வந்து நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரே கலராக தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடம்பு பீஸ்க்கு ஒரு கொடுத்துட்டு பார்டர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பார்டரை மட்டும் இப்போ நான் மேலே வச்சு காமிக்கிறேன் பார்த்திங்களா, இதுக்கு பார்டர் மட்டும் நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் சிங்கிளில் தான் பேப்பர் வந்து கட் பண்ணியிருந்தேன். இந்த பீஸையும் அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நான் மடிப்பு பக்கத்தை தான் நான் வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ நான் வந்து சுற்றிலும் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இந்த சைடும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், ஆம் ஹோல் சைடு எல்லாமே இந்த ஷோல்டர் எல்லாமே வந்து நான் கரெக்டாக அந்த பேப்பரில் என்ன அளவு இருக்கோ அதை தான் நான் அப்படியே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் சீம் அலவன்ஸ் விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு கீழே நம்ம கீழ் பீஸ் ஒரு ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் மாதிரி டிஃப்ரெண்ட் நெக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் விடணுமா இல்லை எந்தெந்த டிசைனுக்கு சீம் அலவன்ஸ் விடணும் விடக்கூடாதுன்னு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சதுக்கப்புறமா மெட்டீரியலை வந்து நம்ம கை வைக்கணும் சரிங்களா. இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்கோட ரெடி அளவில் நான் வந்து ரெண்டையும் வச்சு ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த 4 இன்ச்சில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீழே நெக்கை வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டேன். அந்த போட் நெக் ஷேப்பை நான் மார்க் பண்ணிவிட்டேன் அந்த கிளாத்தில். இப்போ லைனிங் கிளாத்தும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லைனிங் கிளாத்தை நம்ம நார்மலாக வச்சு தைச்சி திருப்புற மாதிரி சேம் அதே மெத்தடில் லைனிங் கிளாத்தை வச்சு நல்ல துணிக்கு மேலே வச்சு நான் தைக்கிறேன். நீங்கள் இதுலேயும் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னா தாராளமாக கேன்வாஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கீழே நான் வந்து இப்போ தைக்கிறேன் பார்த்திங்களா, இந்த கீழே தைக்கிற இடத்துல நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பைப்பிங் நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நானே 2 மெத்தட் வந்து பைப்பிங் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைப்பிங் வந்து நான் கொடுக்க போகிறதில்ல, தச்சு திருப்ப போகிறேன் அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து லேஸ் வச்சு டிசைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ சுற்றிலும் அந்த கர்வ் லைன் ஃபுல்லாகவுமே அர்க்காத் பண்ணிக்கணும். பைப்பிங் கொடுக்குறதெல்லாம் உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட உள் பக்கத்துக்கும் அந்த ஷேப் மாதிரி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா கீழே, அதுக்கும் வந்து நான் வந்து தையல் போட்டு அர்க்காத் பண்ணிவிட்டு கையை வச்சு உள்ளே வச்சு டேர்ன் பண்ணி அதை வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுக்கும்போது போட்டு ரொம்ப வந்து சுருக்கக்கூடாது, தையல் வந்து விட்டு போயிடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக எடுக்கணும். இப்போ நம்ம தச்சு திருப்பியாச்சு. இப்போ தச்சு திருப்பினதுக்கப்புறம் நெக்கோட ஷேப் அந்த போட் நெக் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்லேயும் ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு நம்ம ஷோல்டரு சைட்லலாம் எப்படி ஜாயின் பண்ணுமோ சேம் அதே மெத்தடு தான். இப்போ கீழே இருக்கிற அந்த ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பெண்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வரணும். எக்ஸாக்டாக நம்ம என்ன வந்து அளவு எடுத்திருந்தோமோ என்ன டிசைன் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாக வரணும், இல்லைனா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கீழேயும் வந்து நான் தைச்சிட்டேன். ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஷோல்டர் ஆம் ஹோல் சைடெல்லாம் லைனிங் கிளாத்தையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம அப்படியே வந்து தைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தச்சு திருப்பினதுக்கப்புறம் கூட நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். பைப்பிங் கொடுக்குறதுல 2-3 விதம் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகுமோ அது மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கும் நான் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஷேப் ஃபுல்லாக தைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மேலே ஒரு ஷேப் இருக்குது பார்த்திங்களா, குட்டியாக ஒரு போர்ட் ஷேப்பில், அதில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் சரிங்களா. அது மட்டும்தான் நமக்கு கழுத்து தெரியும். 2 சைடு கீழே இருக்கிற அந்த இறக்கம் 2 சைடும் நமக்கு தெரியாது சரிங்களா. இப்போ அந்த இடத்த மட்டும் நான் இப்போ தைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா எந்த இடம் சொல்கிறேன்ட்டு? அந்த போட் ஷேப்பில் மட்டும்தான் நான் இப்போ வந்து தைக்க போகிறேன். இந்த 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிற 2 சைடுமே மேலே இருக்கிற துணியை வச்சு தைச்சிருவோம். ஸோ அதனால் அங்கே தைச்சி திருப்பணும்னு தேவை கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நல்ல துணிக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம எப்படி தைப்போமோ சேம் அதே மாதிரி தான் இப்போ நான் தைச்சிட்ருக்கேன். 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம், அதில் நான் ஒரு 1/4 இன்ச்சில் தான் இப்போ நான் வந்து தைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு 1/2 இன்ச்சு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவுக்கு தைக்கணும். இப்போ நான் தைச்சி இந்த டிசைனையும் வந்து தைச்சி திருப்பிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் லைனிங் கிளாத்தை வந்து தள்ளிட்டு லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் போடுறேன்.
மெட்டீரியலில் வந்து நான் தையல் போடலை, மெயின் கிளாத்தில் போடலை, லைனிங் கிளாத்தில் நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் உள்ளே திருப்பி கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கும், இல்லைன்னா சுருண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும்ன்ட்டு நான் வந்து லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுட்டு அப்படியே வந்து நான் உள்ளே திருப்பிக்கிறேன். இப்போ இந்த நெக்கு ஓரத்துலேயே நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நெக்கு ஓரத்தில் நம்ம ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதனால் இப்போ நெக்கு ஓரத்தில் ஃபுல்லாக சுற்றிலும் வந்து நான் அப்படியே வந்து நான் இப்போ தையல் போடுறேன். சரிங்களா? இப்போ கீழே வந்து இப்போ இடுப்பு வந்து நம்ம தைக்காமல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடுப்பு தைக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து தைச்சோம் பார்த்திங்களா? அந்த மாதிரி தைக்கும் போதே கீழே இந்த இடுப்பு பக்கத்தையும் தைச்சி ஒரே டைம்லேயே நீங்கள் திருப்பிக்கலாம். நம்ம கையை விட்டு எடுத்தோம் அப்படின்னா கழுத்து மேலே இருக்கிற அந்த ஷேப்புக்கும் கீழே இடுப்பு பக்கமும் நமக்கு கரெக்டாக வந்து ஒரே நேரத்தில் தைச்சி திருப்பின மாதிரி இருக்கும். நான் லைனிங் ப்ளவுஸில் நான் அந்த மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இது உங்களுக்கு சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக டிசைன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து நெக்கோட ஓரத்தில் சுற்றிலும் வந்து லைனிங் கிளாத்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே வந்து நான் தைச்சிக்கிறேன். தைக்கும்போது துணியை போட்டு இழுக்கக்கூடாது. இழுத்திங்க அப்படின்னா அந்த டிசைன் ஷேப் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் ரஃபாக வந்து நான் தைக்கிறேன். நீங்கள் தைக்கணும் அப்படின்னா ஒன்று அந்த கழுத்து தைக்கும் போதே முதுகு பீஸ்க்கு எப்படி நம்ம கழுத்தும் இடுப்பும் ஒன்றா சேர்த்து தைப்போமோ அது மாதிரி தைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ கீழே வந்து கட் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் வந்து அந்த கழுத்துக்கிட்ட தையல் போடலை. தையல் போடணுன்னா அந்த இடத்துல வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. அதில் த்ரெட்டு வந்து நான் மாற்றலை, க்ரீன் கலர் த்ரெட்டு தான் இருந்துச்சுங்கிறனால இந்த தையலுக்காக த்ரெட்டு மாற்ற வேணாம் அப்படின்ட்டு நான் அப்படியே தையல் போடாமல் விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கணும். இப்போ இதில் இந்த நம்ம மேலே ஒரு பீஸ் ரெடி பண்ணாலும் அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் சென்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பீஸையும் ரெண்டாக மடிச்சுட்டு இதோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் சென்டர் மார்க் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும், இல்லைனா லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லைனா நகர்ந்து போயிடும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 சென்டரும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிற கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த ஷேப் வந்து நகர்ந்துரும், மாறி போயிடும். சரிங்களா? ஷோல்டர் எல்லாமே அப்புறம் ஒரு சைடாக வந்து நகர்ந்துரும். ஸோ அதனால் சென்டர் வந்து 2 பீஸ்லேயுமே சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தோட அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட ரெடி அளவு 7 இன்ச்சு, நம்ம மார்க் பண்ண அந்த போட் நெக்கு 3 இன்ச்சு, கீழே ஒரு ஹோல் கொடுத்துருக்கிறது 4 இன்ச்சில் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம பேப்பரில் கட் பண்ணால் தான் எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். இல்லைனா துணி வந்து மேலே கழுத்துக்கிட்ட கரெக்டாக இருக்கும், கீழே இடுப்பு துணி வந்து மேலே ஏறிக்கும். உங்களுக்கு நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மெட்டீரியலில் வந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்போ தைக்கும்போது நான் பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தைச்சிட்டு வரேன். இப்போ இதை 2ஐயும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பேக்கோட உயரம் வந்து 13.5 இன்ச்சு என்னோடய ரெடி அளவு. இப்போ இதில் வந்து 14 இன்ச் இருக்குது. இந்த சைடும் அதே மாதிரி 14 இன்ச் இருக்குது, இந்த சைடும் 14 இன்ச் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம தச்சு திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து நம்ம தச்சும் திருப்பிக்கலாம். சரிங்களா? நம்மளோட டயத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து மடித்து வந்து ஒரு தையல் போடுறேன். ப்ளவுஸில் இந்த மாதிரி போடக்கூடாது. இதில் தையல் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபோல்டு பண்ணிலாம் போடலை. இப்போ கீழே மட்டும் நான் பாபினில் மட்டும் நான் நூல் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா அது க்ரீன் கலர் வெளியே தெரியுங்கிறதுக்காக கீழே பாபினில் மட்டும் நான் வந்து த்ரெட்டு வந்து நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் ப்ளவுஸில் தைக்கும்போது இது மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. தச்சு திருப்பிக்கோங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தச்சு திருப்பிக்கணும். இது வந்து நான் பிசிறு தெரிகிற மாதிரி உள்ளே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம டாட் வந்து பிடிக்கிறோம் அப்படின்னா டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நெக் வந்து நம்ம தைச்சாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லேஸ் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லேஸை வந்து நான் அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஹோல் மாதிரி பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நான் இப்போ தைக்கிறேன். அந்த லேஸ் வந்து உள்ளே கொடுத்துட்டு அந்த பூ டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பூ டிசைன் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி தைக்கிறேன். இப்போ இதுலேயே நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம், ஏதாவது பீடு தொங்குற மாதிரி, இது மாதிரி உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வேலை வந்து சிம்பிளாக முடியுங்கிறதுக்காக இதுக்கு இந்த லேஸ் இருந்தனால நான் இதை வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அந்த நெக்கு உள்ளுக்குள்ளே மட்டும் எந்த அளவுக்கு அந்த ஹோலுக்குள்ளே தேவையோ அதுக்கு மட்டும் நான் லேஸ் கட் பண்ணி எடுத்து அதை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு ஃபுல்லாகவுமே அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாகவுமே அவுட்லைனில் வேணும்னாலும் நீங்கள் அது மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அந்த உள்ளே மட்டும் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற அந்த போட் நெக் அந்த கழுத்துக்கிட்டையும் நான் வந்து அதே மாதிரி அந்த லேஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.